வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவிக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போவாங்க. ஸோ அதில் வந்து வெயிட்டேஜ் மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவங்க பாஸ் பண்ண இயர் ஓகேங்களா. ஸோ இப்போ 2012 இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாஸ் பண்ண இயர் வந்து 2012 இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 5.5. ஒரு 100 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கூட ஒரு 5.5 ஆட் பண்ணாங்க அப்படின்னா 105.5 ஓகேங்களா. ஸோ இந்த மார்க் தான் அவங்களுக்கு ஃபைனல் மார்க். ஸோ பார்ட் பி மார்க் வந்து ஃபைனல் எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து பார்ட் பி மார்க்குங்க. ஸோ இந்த மார்க் வந்து அடிப்படையில் வந்து சிவிக்கு வந்து கூப்பிட மாட்டாங்க. அது கூட வெயிட்டேஜ் மார்க்கும் ஆட் பண்ணி தான் சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2013 வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 மார்க் எடுத்துக்குவாங்க ஓகேங்களா. 100 கூட ஒரு 5 மட்டும் ஆட் பண்ணிக்குவாங்க. 2017 அப்படின்னா 3 மதிப்பெண், 2019 அப்படின்னா 2 மதிப்பெண், 2022 அப்படின்னா 0.5 மதிப்பெண் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஷியோவில் தான் சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ பாஸ் பண்ண இயருக்கு பொறுத்து 0.5 மார்க்காக இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. குறிப்பிட்ட இடஒதுக்கீட்டு பிரிவை சேர்ந்தவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரே கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அத்தகைய விண்ணப்பதாரர்கள் அனைவருமே ஓகேங்களா. ஸோ ஒரே மார்க்ல 105.5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியில் ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 20 பேர்த்தையுமே சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுவார். இது முக்கியமானது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதம் ஓகேங்களா. ரெண்டுமே அந்த விண்ணப்ப பட்டியல் ஓகே யாரை கூப்பிட்டுருக்கோம் அதுக்கான சிவி அந்த கடிதம் ஓகே அழைப்பு கடிதம் ஆசிரியர் வாரியத்தின் இணையதளத்தில் மட்டுமே வெளியிடப்படும். டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தகுதியான பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் அனைத்து அசல் ஆவணங்கள் ஓகேங்களா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதம் கூறப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களின் சான்றளிக்கப்பட்ட 2 நகல்களையும் கொண்டு வரணும் ஓகேங்களா. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸு அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 காப்பி வந்து தேவை. கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னா 2 காப்பி ஓகேங்களா. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தகுதியான பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் யாரெல்லாம் லிஸ்ட்டில் வந்திருக்கோ அனைத்து அசல் ஆவணங்கள் ஓகேங்க உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஓகேங்களா. 10th மார்க்ஸ் 12th மார்க்ஸ் ஓகேங்களா டீச்சர் ட்ரைனிங் மற்றும் சான்றிதழ் அப்படின்னா பிஎஸ்டிஎம் ஓகே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தான் சான்றிதழ் ஓகேங்களா. மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதம் ஓகே வந்து லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர் வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்காங்க. கூறப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்கள் மற்றும் சான்றிதழின் சான்றளிக்கப்பட்ட 2 நகல்கள் ஓகேங்களா. ஸோ அட்டஸ்டேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 நகல் வந்து கேட்டுங்க. இதெல்லாம் கொண்டு போயிருங்க. நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நேரில் வராத விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக அந்த டேட்ல வந்து போயிடணும். டிஎன்பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து சான்ஸ் தர மாட்டாங்க ஓகேங்களா. தற்காலிக தேர்வுக்கான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் அவர்கள் சான்றிதழ் மீண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது ஓகேங்களா. நீங்க என்னதான் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அவங்க சொன்ன டேட்ல தான் ஓகேங்களா. ஸோ இந்த டேட்ல நெக்ஸ்ட் வீக் வரணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நீங்க போயிடணும். அதை விட்டு ரொம்ப டிலே பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரெடியாக வச்சுக்காங்க. ஸோ டெட் வெயிட்டேஜ் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. தேங்க்யூ.